அண்ணி. ஆ வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. எங்க அண்ணன் வரல? பிசினஸ் விஷயமா ஊருக்கு போயிருக்காரு. அடுத்து ரெட்டிப்பு மாசம் வந்துரும்ல, அது சம்பந்தமா பேசிட்டு போலான்னு வந்தேன். சரி வாங்க, வந்து உட்காருங்க. ஸ்வேதா, அம்மா வந்திருக்காங்க பாரு. ஆமா, ஏதோ ரெட்டிப்பு விஷயம்னு சொன்னீங்களே, என்னது? சித்ரான விஷயமா தான் வந்திருக்கேன். நீங்களே ஞாபகப்படுத்திருக்க வேண்டிய விஷயம். உங்க வீட்ல தான் ஏதேதோ பிரச்சனை போயிட்டு இருக்கேன். பாவம், நீங்களும் என்ன பண்ணுவீங்க? நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். சரி, எப்ப இதை வச்சுக்கலான்னு இருக்கீங்க? பஞ்சாங்கத்துல பார்த்தேன், நாளைக்கே நாள் நல்லா இருக்கு. ஆ சரி. ஸ்வேதா அம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. உடம்புல ஸ்வேதா, பரவாயில்லையா? உனக்கு நாளைக்கு உங்க அம்மா சித்ரான செஞ்சு விசேஷம் வைக்க போறாங்களாம். நியாயமா நாங்களே இதை ஞாபகப்படுத்தி பண்ணிருக்கணும், ஆனா முடியாம போயிடுச்சு. பரவாயில்ல சம்பந்தி, விடுங்க. மாப்ள, நாளைக்கு மார்னிங் 10:30 to 11:30 டைம் நல்லா இருக்கு. சித்ரான ஊட்டுறது அப்ப வச்சுக்கலாம். உங்களுக்கு ஓகே தானே? தாராளமா பண்ணுங்க அத்தை. ஹேய், அவங்க எதுக்கு இவ்ளோ ஸ்பெசிஃபிக்கா உன்கிட்ட சொல்றாங்கன்னு தெரியுமா? இந்த விசேஷம் நடக்கும்போது நீயும் வீட்ல இருக்கணும், வேற எதுவும் வேலைன்னு வெளியில போயிடக்கூடாது. அதுக்கு தான் முன்கூட்டியே உன்கிட்ட பெர்மிஷன் கேக்குறாங்க. ஐயோ, நாளைக்கு மார்னிங் சித்ரானம்மா. நாளைக்கு நான் பாரதிய செக்கப்புக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேனே, இப்ப என்ன பண்றது? அம்மா, நாளைக்கு மார்னிங்கா சொன்னேன். அம்மா, அது ரொம்ப கஷ்டமாச்சேம்மா. எனக்கு மந்த்லி செக்கப் ரெகுலரா இருக்கு. அதுக்கு நாளைக்கு தான் அப்பாயின்மெண்ட்மா. நாளைக்கு மார்னிங்கே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அதுக்கு என்ன ஸ்வேதா, பிரச்சனை இல்ல. மத்தியானம் ஏதாவது நல்ல நேரமா பார்த்து அப்ப வச்சுக்கலாம். என்ன சம்பந்தி? ஆமா. ஸ்வேதாவையும் நாளைக்கு மார்னிங் செக்கப் கூட்டிட்டு போகணுமா? ஐயோ, என்ன பண்றது? சரி, நீங்களாம் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். டேய், ஹலோ சந்திர சார், சொல்லுங்க. ரேணுகா, நாளைக்கு பாரதிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் எத்தனை மணிக்கு? மார்னிங் 11 மணிக்கு சார். நீங்க பாரதியை கூட்டிட்டு போக வந்துருவீங்க தானே? ஷூர், வந்துடுவேன். பட் அப்பாயின்மெண்ட் டைம் காலையில் 10 மணிக்கு சேஞ்ச் பண்ண முடியுமா? தெரிஞ்ச டாக்டர் தான் சார், சொல்லி மாத்திக்கலாம். ஓகே. நீ உடனே ஃபோன் பண்ணி டைமை மாற்றிடு. நாளைக்கு ரெடியாக இருங்க. ஷார்ப்பாக 9:30 உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே? சரிங்க சார். என்னடா, எங்க போயிருந்த? ஆஃபீஸில் இருந்து ஒரு அர்ஜென்ட் ஃபோன் கால் வந்துச்சுமா, அதான். ஸ்வேதா, அத்தைக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வந்து கொடு. அத்தை, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்க மாப்ள. நல்ல வேலை. என்ன சம்பந்தி, அண்ணனும் இருந்திருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். கண்டிப்பா நாளைக்கு வந்துருவாரு. அப்படியா? அப்ப சரி. அப்புறம் இந்த மாயா விஷயத்துல ஏதாவது நல்ல செய்தி வந்துச்சா? அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சம்பந்தி. அப்பா இது விஷயமா ஒரு சைடு சுத்திட்டு இருக்காரு. போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். பாப்போம், எல்லாம் நல்லதாவே நடக்கும். கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லதாவே நடக்கும், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் வேகமா வா. வரேங்க. ஐயோ, கொஞ்சம் சீக்கிரம் வா. என்னால ரொம்ப டைம் எடுத்துக்க முடியாது, அதான். வா போலாம். உங்கள மாதிரி என்னால வேகமா ஓட முடியாதுல? இல்ல இல்ல, நான் அந்த மாதிரி சொல்லல. அப்பாயின்மெண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சுல, அதான் சொன்னேன். சரி வா. சரி வாங்க போலாம். வா.
சந்துரு சார், நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நாங்க போறோம். ஆ சரி. வாங்க. டைம் இப்போ சரியா 10 மணி. 11 மணிக்கு ஸ்வேதாவுக்கு அப்பாயின்மெண்ட்டு. இங்கே முடிச்சிட்டு ஸ்வேதாவை கூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போக முடியுமா? முடியுமாவா? முடிஞ்சே ஆகணும். ஐயோ, டைம் வேற போயிட்டே இருக்கு. இன்னுமா செக்கப் முடியல? சார், டாக்டர் உங்களை ஆ கூப்பிடுறாங்க. வரேன். ம். மிஸ்டர் சந்துரு, பாரதிக்கு செக்கப் முடிஞ்சது. நீங்க அவங்கள கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். பாரதி வா போலாம். அட இருங்க சார், ரொம்ப அவசரப்படுறீங்க. ஒரு 2 மினிட்ஸ் உட்காருங்க. பாரதியோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் நார்மலா இருக்கு. அவங்கள நீங்க நல்லபடியா கேர் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட் மந்த் 24th பாரதிக்கு டெலிவரி ஆயிடும்னு எதிர்பார்க்கறோம். ஒரு நாள் முன்ன பின்ன ஆகலாம். ஆக இன்னும் 1 மாசம் இருக்கு. அவங்க டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் படி சிசரியன் பண்ண வேண்டியது இருக்காது. 90% நார்மல் டெலிவரி தான். என்ன ஹாப்பி தானே? ரொம்ப சந்தோஷம் டாக்டர். அப்போ நாங்க கிளம்பலாமா? நீங்க கிளம்புறதுலயே குறியா இருக்கீங்களே. சாரி டாக்டர். நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் மெடிசின்ஸ் எழுதி தரேன். ஆ ஓகே டாக்டர். வா. சந்தோஷமா இருக்குங்க. என்ன விடவும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா 1 மாசத்துல என்னோட தொல்லை உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். ஏன் பாரதி இப்படிலாம் பேசுற? வீட்டுக்கு வந்து செக்கப்புக்கு போலான்னு உங்க கார்ல அழைச்சிட்டு வந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா வந்த நிமிஷத்துல இருந்து பாக்குறேன், அவசரம் அவசரம்னு பறக்குறீங்க. வேண்டா வெறுப்பா நீங்க நடந்துக்கிறதுல இருந்து நான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா தெரியுறேன்னு புரியுது. இல்ல இல்ல, ஆஃபீஸில் 11 மணிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு பாரதி. எனக்கு ஃபுல்லாக அந்த டென்ஷன். அதான். ரேணுகா, ஒரு ஆட்டோ பிடிச்சு பாரதியை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ, சரியா? ம். பாரதி, நான் வரேன். ஹலோ ஸ்வேதா, டாக்டர்கிட்ட போக ரெடி ஆயிட்டியா? சூப்பர் சூப்பர். நான் ஆன் த வேல இருக்கேன். 10 மினிட்ஸில் வந்துடுறேன், ஓகேவா? சார், ஆ பாரதியோட டெஸ்ட் ரிப்போர்ட் சார். ஓ ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஷீ இஸ் ஓகே. எல்லாம் நார்மலா இருக்கு. ம் குழந்தையோட மூமெண்ட் அண்ட் குழந்தையும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சரிங்களா? ஸோ சம் விட்டமின் டேப்லெட் அண்ட் டானிக்கும் எழுதி தரேன். ஓகே டாக்டர். அதை தவறாம சாப்பிடணும். ம். மற்றபடி ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாங்க. ம் தேங்க்யூ டாக்டர். வெல்கம். மேடம், உங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட். இதுல பிரிஸ்கிரிப்ஷன், டேப்லெட், டானிக் எல்லாமே இருக்கு. ம் கொடு. அதில் வச்சிடலாம். ம் நாங்கள் வரோம் டாக்டர். வாங்க. ம் தேங்க்யூ டாக்டர். வாமா. ஆஃப்டர்நூன் அம்மா சித்ரான்னம் கொண்டு வருவாங்க. அதுக்கு இன்னும் டைம் இருக்கே. நம்ம அதுக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம். சரி, ம் வாங்க. வா. என்ன பாரதி, உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? ஒன்றும் இல்லை ரேணு. பாசமா வந்தவர் ரொம்ப படபடப்பா இருந்து பாதியிலே விட்டுட்டு போயிட்டார்ல, அந்த யோசனை தான் திடீர்னு என்ன டயர்ட் ஆக்கிடுச்சு.
அதனாலயா நான் என்னமோன்னு பயந்துட்டேன். என்ன ரேணு ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிற. அது யூஷுவல் தானே. பாவம் சந்துரு, ஏதோ கமிட்மெண்ட், அதான் அப்படி நடந்துக்கிட்டாரு. என்ன கமிட்மெண்ட் வேணா இருக்கட்டுமே, செக்கப்க்கு நானே அவரை வந்து என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அவரா தானே கூட்டிட்டு போறேன்னு ஒத்துக்கிட்டாரு. இங்க வந்து என்ன அழைச்சிட்டு போனதுல இருந்து முடிஞ்சு என்ன அனுப்பி வைக்கிற வரைக்கும் கொஞ்சமாவது அவர் பொறுமையா இருந்தாரா? ஒரே அவசரம், காலில் சுடு தண்ணி கொட்டிக்கிட்ட மாதிரி அப்படி பறந்தாரு. நான் அவரு திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணுவாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போங்கன்னு அங்கேயே நம்மள அம்போன்னு விட்டுட்டு கிளம்பிட்டார்ல. விடுங்க பாரதி, அவர் தான் அர்ஜென்ட்டா ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னார்ல. ஆனாலும் நீங்க அவர்கிட்ட ரொம்ப தான் எதிர்பார்க்கறீங்க. இதுக்கு நான் இந்த அளவுக்கு கூட எதிர்பார்க்க கூடாதா? இருங்க, செக்கப்க்கு போயிட்டு வந்ததை முதல்ல பொன்னி மேடம் கிட்ட சொல்லிடலாம். ம். ஆ ரேணு சொல்லுமா, பாரதி எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. இப்பதான் செக்கப் போயிட்டு வந்தோம் மேடம். என்ன சொன்னாங்க டாக்டர்? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? எல்லாம் நார்மலா இருக்கா மேடம். சுகப்பிரசவம் தான் ஆயிடும்னு நர்ஸ் உட்பட எல்லாருமே சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா. சரி, பாரதி பக்கத்துல இருக்காளா? கொஞ்சம் கூட பேசுறேன். ஒரு நிமிஷம். பாரதிமா, பொன்னி மேடம் பேசணுமா? பாரதி. சொல்லுங்கம்மா. இப்பதான் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு ரேணு என்கிட்ட சொன்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு, இப்பதான் டாக்டர் உனக்கு சுகப்பிரசவம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு இது முன்னாடியே தெரியும். எப்படி தெரியுமா? உனக்காக கடவுள்கிட்ட நான் அப்படி ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். நான் வேண்டிக்கிட்டது வீணா போகுமா சொல்லு? அப்புறம் டாக்டர் சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ அஜாக்கிரதையா இருந்துராத. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஒரு மாசம் பிரசவம் முடியிற வரைக்கும் ரொம்ப பத்திரமா இருக்கணும். அதுக்காக டயர்டா இருக்குன்னு ஒரே இடத்துல உட்கார்ந்துராத. உன்னால முடிஞ்ச எக்ஸசைஸ வீட்டுக்குள்ளேயே என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பாரு. முடிஞ்சா பக்கத்துல கொஞ்ச தூரம் வாக்கிங் போயிட்டு வா. அதெல்லாம் நல்லது. ஓகேவா? சரிங்கம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாத, பயப்படாத. நான் உனக்கு துணைக்கு கூடவே இருப்பேன். அடுத்த வாரத்துல எனக்கு ஒரு சின்ன வேலை அந்த சைடு இருக்கு. அப்ப வரும்போது கண்டிப்பா உன்னை பாத்துட்டு போறேன். சரிங்கம்மா, வாங்க. சரிம்மா, ஓகே, பாய். ஸ்வேதா, என்ன ஸ்வேதா, டாக்டர் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு நான் மருமகளா இல்ல அந்த பாரதி மருமகளா? ஸ்வேதா, என்ன இது? நீ சும்மா இரு. அந்த பாரதி கிட்ட உங்க அம்மா கொஞ்சம் பேசிட்டு இருந்ததை நீயும் தானே கேட்டுட்டு இருந்த. ஸ்வேதா, என்ன பேச்சு இதெல்லாம்? அவகிட்ட எப்பவும் பேசுற மாதிரி தான் நான் பேசிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்ல, தோ அவளுக்கு டியூ டேட் நெருங்கிருச்சுல. பாவம், தனியா கஷ்டப்படுவா. சரி, உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு அக்கறையா கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க கேஷுவலா ஒன்னும் பேசல, ஒரேடியா பாச மழையா பொழிஞ்சீங்க. என்கிட்ட இப்படி அக்கறையா நீங்க என்னைக்காவது பேசிருக்கீங்களா? ஐயோ ஸ்வேதா, என்ன பேச்சு இது? நீ இந்த வீட்டு மருமக, இந்த வீட்டு வாரிசும் உன் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. உனக்கு நான் இருக்கேன், சந்துரு இருக்கான், ஏன் உங்க அப்பா அம்மா கூட இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு பாரதிக்கு யார் இருக்காங்கன்னு சொல்லு. பாவம் ஸ்வேதா, அவ தனியா இருக்கா. எப்பவும் பேசுறதை விட கொஞ்சம் அக்கறையா கூடுதலா பேசிட்ட. இதுல போய் குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்க. இல்ல அத்தை, நீங்க அவளுக்கும் அவ குழந்தைக்கும் தேவைக்கு அதிகமாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது சுத்தமா எனக்கு பிடிக்கல. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏய் ஸ்வேதா, என்னடா இவ? வயித்துல குழந்தை இருக்குடா. இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் டென்ஷன் ஆக கூடாது. போய் முதல்ல சமாதானப்படுத்து போ. போடா. ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா நில்லு. உனக்கு என்ன பிரச்சனை? அம்மா பாரதி கிட்ட பேசினா பேசிட்டு போறாங்க. அதுக்கு உனக்கு என்ன வந்துச்சு? இப்ப எதுக்கு அதை பெருசு பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு,
நமக்குள்ள வந்த அந்த பெரிய சண்டைக்கு அப்புறம் நான் பாரதியை கண்டுக்கிறானா, அவளை பார்க்க போறானா, இல்ல அவளோட பேசுறானா? இல்ல அப்புறம் என்ன? தயவு செஞ்சு விடுமா. கூல். நீ சொல்றதெல்லாம் நிஜமா? என்ன ஸ்வேதா என்ன இப்படியெல்லாம் சந்தேகப்படுற? நான் உண்மையா தான் சொல்றேன். இங்க பாரு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுல நீ ரொம்ப டயர்டா இருப்ப. நீ வா, ரெஸ்ட் எடு. வா வான்ற. சாப்பிட்டு முடிச்சு தெம்பாயிட்டீங்க போல. மூளையில வேற ஏதாவது புதுசு புதுசு ஐடியா தோணுமே. ஆ? என்ன? சாப்பாடு சூப்பர், பரவாயில்ல, நல்லா சமைக்கிற. இந்த மாதிரி வாய்க்கு ருசியா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப பசிக்க வச்சு குடுக்கறேன்ல, அதனால எதை தின்னாலும் ருசியா தான் இருக்கும். சேச்சே, நான் உண்மையை தான் சொல்றேன். ஆ? வாங்க. எதுக்கு இந்த ஐஸு? ஒத்த ஆளு என்ன நம்பி உன்னை இங்க விட்டுட்டு என் மாமன் போயிருக்கானா? என் தைரியத்து மேலயும் போக்கிரித்தனத்து மேலயும் அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை. அதான் எனக்கு தெரியுமே. ஐஸ் வச்சு தப்பிச்சு ஓடுற ஐடியா எனக்கு இல்ல. அப்படியே நினைச்சாலும் உன்னை மீறி நான் தப்பிச்சு போயிட முடியுமா? ம், அப்புறம் எதுக்கு இந்த ஐஸ் எல்லாம்? ஆ? ஆமா, ஆளும் அழகா இருக்க, நல்லாவும் சமைக்கிற, தைரியசாலியாவும் இருக்க. அப்புறம் எதுக்கு இந்த காளி மாதிரி ஒரு அன்னக்காவடி கிட்ட போய் மாட்டிக்கிட்ட? வாயில பிளாஸ்டரி போடவா? நான் உண்மையா தான் கேக்குறேன். நல்ல பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கியே, இவங்கிட்ட போய் எப்படி மாட்டின? இப்போ எதுக்கு என்னோட ஃபிளாஷ்பேக் உனக்கு? நான் ஒன்னும் தப்பா கேட்கலையே. உனக்கு தெரியாது, என் ஃபேக்டரியில 1000 பேருக்கு மேல வேலை பார்க்கறாங்க. அந்த 1000 பேரையும் ஒன்னா நிறுத்தி நான் ஒரு பார்வை பார்த்தா போதும், அதுல யாரு எப்படி என்ன மாதிரி வேலை பார்க்கறாங்கன்னு ஈஸியா சொல்லிடுவேன். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட இப்ப பெருமைன்னு பீத்திக்கிட்டு இருக்க? நான் பெருமைக்கு சொல்லல, உன்னை பார்த்ததுல இருந்தே எனக்கு ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கு. என்ன பார்த்தா? அட ஏமா நீ வேற. என் போராத காலம்தான் என் புருஷன் புட்டுக்கிட்டு போயிட்டான். ஏதோ என் மாமன் தயவுல ஒவ்வொரு நாளையும் புடிச்சு இப்படி தள்ளிக்கிட்டு இருக்க. அதான் அத பத்தி தான் சொல்ல ஆரம்பிச்சேன். உன்னோட அப்ரோச், உன்னோட அழகு, உன்னோட புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு வேற என்னென்னமோ தோணுது. அப்படி என்ன தோணுது? கொஞ்சம் சுத்தி வளைக்காம சொல்றீங்களா? சொல்லுங்க. நீ ஏன் அளவுக்கு இல்லாட்டாலும் ஒரு லெவல் வரைக்கும் பெரிய ஆளா வரதுக்கு எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு. பெரிய ஆளாவா? அட போங்கம்மா. உன்னோட சமையல் திறமைக்கு நீ ஒரு நல்ல ஹோட்டல் வைக்கலாம், நிரந்தரமான தொழில், லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். காமெடி தானே? என் மாமா இல்லனா 3 வேளை சாப்பாடு கூட கிடைக்காம நான் பிச்சை எடுக்கணும். இதுல ஹோட்டலா? இது பாரு, நீ மட்டும் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணிட்டா என்னால உன்னை பெரிய ஆளா மாத்தி காட்ட முடியும். என்ன உதவி? சொல்லுங்க. என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா செய்யறேன். கேளுங்க. ஒரே ஒரு ஃபோன் பண்ணணும். இப்போதைக்கு அது மட்டும் போதும். உனக்கு எவ்வளவு லட்சம் வேணாலும் நான் தரேன். ஒரு போனுக்கு எவ்வளவு லட்சம் வேணாலுமா? இங்க பாரு, நான் உண்மையதான் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. குடு.
போன் எல்லாம் எதுக்குமா? என் மாமா வந்துட்டு போன அப்புறம் உங்களை வெளியவே விட்டுடுறேன். ஏன்னா போன தேவையில்லாத பிரச்சனை இல்ல. சரியா? வரேன். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஸ்வேதாக்கு சித்ரான்னு ஊட்டி விட்டுருங்க ஆண்டி. கண்டிப்பா. பத்மா, ஆ. இலையில 5 வகையான சாதமும் எடுத்து வை. சரிங்க. எங்க ஸ்வேதாவை பாருங்க. வாச்சலம். வா உட்கார். உட்காரு. உட்கார் வா. பத்மா, அழகா இருக்க. மாலை எடுத்து பொண்ணு கழுத்துல போடு.